பல கொலைகள் அன்றைய காலகட்டங்களில் செய்யப்பட்டு விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே பழி சுமத்தப்பட்டிருந்தது. உண்மையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே பழி சுமத்தப்பட்ட பல கொலைகளையும் செய்தது இபிடிபி என்கிற விடயம் பேசப்பட்டது. ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களில் பல குழுக்கள் இருந்த காரணத்தினால இந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே தான் அங்கே பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே அதை சில மாற்று குழுக்கள் அல்லது மாற்று ஒட்டுக்குழுக்கள் தான் செய்திருந்தன. அந்த வகையில் இவர் இபிடி இந்த தங்களுடைய கொலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மாற்று குழுக்களையும் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினரையும் பயன்படுத்தினது இப்ப மிகப்பெரிய பேசுபொருளாக பேசப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இவர் இபிடிபியில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய அரசியல் படுகொலையும் செய்திருக்கின்றார். அந்த வகையில் சிவாஜிலிங்கம், மாவை சேனாதிராஜா போன்றவர்களை கொலை செய்வதற்கான திட்டமிடல்களை இந்த இபிடிபி கட்சியைச் சேர்ந்த செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செய்திருக்கின்றார் என்று ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது. ஏலவே 2001ஆம் ஆண்டு ஊர்வாத்துறை தம்பாட்டி நாராந்தனை பகுதியில் வச்சு இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது என்று ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது, மாவை சேனாதிராஜா அவர்களுடைய நினைவில் பேசுகின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார்.